Hi, so next question, why are multiple V-belts used instead of a single wide belt? ஒரே பெல்ட்டாக யூஸ் பண்ணலாம், ஆனால் ஏன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நிறையா வி பெல்ட் யூஸ் பண்ணுறோம். இது ஆக்சுவலாக ஒரு நல்ல கொஷின், ஓகேங்களா. ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் வைட் பெல்ட், ஸோ இந்த சிங்கிள் வைட் பெல்ட்டில் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படின்னா, ஸோ இப்போ ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா வித்தும் நிறையா சூஸ் பண்ணுறேன், ஓகேங்களா. ஸோ நிறையா வைடு இருக்குது. ஸோ அப்போ நிறையா வைடு இருக்கனால நான் திக்னஸையும் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும், ஓகேங்களா. ஸோ திக்னஸையும் ஆக்சுவலாக இன்க்ரீஸ் பண்ணணும். பட் இந்த திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுனால என்ன ஒரு டிஃபிகல்ட்டி இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன், ஸோ M/I is equal to sigma B/Y is equal to E/R, ஓகேங்களா. ஸோ E/R. ஸோ இதில் இந்த டேர்ம் மட்டும் எடுத்துக்கோங்க, சென்டரில் இருக்கிறது. ஆக்சுவலாக இதை நம்ம டெரிவேஷன் பண்ணோம்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T திக்னஸ் அப்படின்னு வரும், ஓகேங்களா. ஸோ டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T திக்னஸ்ன்னு வரும். ஸோ இப்போ திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா திக்னஸ் அதிகமாக இருந்தால் பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கனால என்ன ஆகும்னா, இட்ஸ் சப்ஜெக்ட் டு எ ஃபெட்டிக் லோட். ஸோ பெண்டிங் ஸ்ட்ரெஸ்னால் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ கம்ப்ரசிவ், ஸோ டென்ஷன், கம்ப்ரஸ், ஸோ அந்த மாதிரி மாறி மாறி போய்கிட்டே இருக்கும், ஓகேங்களா. ஸோ இதனால் நமக்கு என்ன ஆக்சுவலாக என்னென்னா ஃபெட்டிக் லோடு க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் பெல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக கிராக் ஆகிடும், ஓகேங்களா. ஸோ அதனால தான் சிங்கிள் வைட் பெல்ட்டாக, ஒரே பெல்ட்டாக யூஸ் பண்ணாமல் நம்ம மல்டிபிள் வி பெல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மல்டிபிள் வி பெல்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஆக்சுவலாக நம்ம என்ன பண்ணுவோம், வைடு கம்மியாக சூஸ் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ அப்போ வைடு கம்மியாக யூஸ் பண்ணும்போதும் திக்னஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கம்மியாயிடும். ஸோ அப்போ திக்னஸ் கம்மியாகும்போது ஸோ பெல்ட்டோட பெண்டிங் ஸ்ட்ரெஸ் அதுவும் கம்மியாயிடும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. இது நல்ல ஒரு முக்கியமான நல்ல ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு கொஷின், ஓகேங்களா. ஒய் ஆர் மல்டிபிள் வி பெல்ட்ஸ் யூஸ் இன்ஸ்டீட் ஆஃப் அ சிங்கிள் வைட் பெல்ட்? ஒரே பெல்ட்டாக யூஸ் பண்ணாமல் ஏன் மல்டிபிள் வி பெல்ட்ஸ்? ஸோ டு ரெடியூஸ் த பெண்டிங் ஸ்ட்ரெஸ், ஓகேங்களா. ஒரு நல்ல கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள கொஷின்ஸ். ஸோ பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா. ஸோ இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன் இல்லை பெண்டிங் ஈக்குவேஷன். ஸோ பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன், ஓகேங்களா. ஸோ பெண்டிங் மொமெண்ட் ஈக்குவேஷன், ஸோ இதிலிருந்து ஆக்சுவலாக நம்ம சால்வ் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ த பெண்டிங் ஸ்ட்ரெஸ்ஸஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு T திக்னஸ். ஸோ அப்போ திக்னஸ் கம்மியாக இருந்தால் பெண்டிங் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டிபிள் வி பெல்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம் இன்ஸ்டீட் ஆஃப் அ சிங்கிள் வைட் பெல்ட்.